அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன். ஒரு சிந்தனைக்காக, இந்த மனித வாழ்வு பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் ஒரு சிறு பகுதி தான். டேட் ஆஃப் பர்த் தெரியும், டெத் யாருக்காவது தெரியுமா அப்படிங்கிற கேள்வியை நிறைய இடத்துல நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். உண்மை என்னென்னா, டேட் ஆஃப் பர்த்தும் தெரியாது, டேட் ஆஃப் டெத்தும் தெரியாது, பிறப்பும் தெரியாது, இறப்பும் தெரியாது. அந்த கரு எப்போ ஜனிச்சது, எப்போ உருவானதுங்கிறது யாருக்கும் தெரியாது. உருவான பிறகு அது இத்தனை நாள்ல பிறக்கும் அப்படின்னு தான் மருத்துவர் சொல்லுகிறார்களே தவிர அது எப்போ உருவானதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆக பிறப்பும் தெரியாத, இறப்பும் தெரியாத, எதுவுமே தெரியாத ஒரு வாழ்க்கையை எல்லாம் தெரிந்த ஞானி போல் மகா புத்திசாலித்தனமாக நகர்த்துவதாக நினைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. சரி, அங்கே ஒருத்தர் இறந்து போயிட்டார். ஐயோ, அவருக்கு யாரு, என்ன வயசு அப்படின்னு நம்ம கேட்போம். எத்தனை வயசு? ஆனால் ஞானிகளும் முனிவர்களும் இறைநிலையும் இந்த மானுட வாழ்வை வயதை கொண்டு காலத்தை கொண்டு கணக்கிடாதாம், மூச்சினை கொண்டுதான் கணக்கிடுமாம். ஒரு மனிதன் ஒரு நிமிடத்திற்கு 15 அல்லது 16 மூச்சுகளை விடுகிறான். ஆக அவனுடைய இந்த மனித உடல் அமைப்பு 120 ஆண்டு காலம் வாழக்கூடிய வடிவமைப்பில் தான் படைக்கப்பட்டது. ஒரு பொருள் வாங்கிட்டு வருவான், அவன் வந்து கேரண்டி 3 வருஷம் 6 மாதம்னு சொல்கிறான். வாங்கிட்டு வரும்போதே வேணும்னே தூக்கி போட்டு உடைச்சிடுறோம். அதுக்கு யார் பொறுப்பாக முடியும்? இறைவன் படைக்கப்பட்ட உடம்பு, குழந்தைகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. மழையில் நனையும் போது சில குழந்தைகளுக்கு சளி பிடிக்குது, சில குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கல. அடிப்பட்டால் சிலருக்கு ரொம்ப வலிக்குது, சிலருக்கு வலிக்கல. தாங்கிக்கக்கூடிய சக்தி இருக்குது, சிலருக்கு இல்லை. இந்த உடலை நாம் தான் பராமரிக்கிறோம். இந்த உடலை நாம் தான் பராமரிக்க வேண்டும். இலவசமாக கிடைப்பதனால் சில பொருட்களின் மதிப்பு நமக்கு எப்படி தெரியாதோ அதுபோல இந்த உடலை நாம் உருவாக்கவில்லை, அதனால் இதன் மதிப்பு நமக்கு தெரியவில்லை. 120 ஆண்டு காலம் வாழக்கூடிய வடிவமைப்பில் படைக்கப்பட்ட இந்த உடல், அவனுடைய வாழ்நாளுக்கு இறை கொடுக்கப்பட்ட மூச்சுக்களின் எண்ணிக்கைனா 95 கோடி, தோராயமாக 95 கோடி மூச்சுகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இத்தனாவது மூச்சில் தான் அவனுக்கு வந்து திருமணம் ஆகணும், இத்தனாவது மூச்சில் தான் அவனுக்கு கரு ஜனிக்கும், இத்தனாவது மூச்சில் குழந்தை பிறக்கும், இத்தனாவது மூச்சில் அவன் உயிர் பிரியும். இப்படி தான் ஞானிகள் கணக்கு போடுவார்களாம். இறைநிலை இப்படி தான் சிந்திக்குமா. அப்படிப்பட்ட இந்த மூச்சு உடலை, உயிரை, மனதை பக்குவப்படுத்துகிற இந்த மூச்சினை நாம் கவனிக்க வேண்டுமா இல்லையா? இது ஒரு சிறு அறிமுகம் மட்டும்தான். இந்த மூச்சினை கவனித்து பழகுங்கள். இந்த மூச்சினை குறித்த ஒரு தேடலை உங்களுக்குள் விதைக்க பழகுங்கள். மூச்சு என்பது இருக்கிற வரை நமக்கு தெரியாது. பேசிக்கொண்டிருப்போம், சாப்பிடுவோம், எல்லாம் செய்வோம். சுவாசம், மூச்சின்னு சொல்லும்போது மட்டும்தான் அந்த மூச்சினையே நம்ம கவனிப்போம். நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. இளம் வயதில் உயிர் பற்றின ஒரு பயம் வராது, முதுமையில் வரும். ஆனால் இளம் வயதிலே உயிர் பற்றின ஒரு தேடலோ, மூச்சு பற்றின ஒரு தேடலோ இருக்கும் பொழுது முதுமையும் அழகாகும், இளமையும் அழகாகும், முதுமையும் அழகாகும். நாம் எதை கற்கிறோம் என்பதை தேர்வு செய்து கற்போம். நன்றி, வணக்கம்.